இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. கோவம் வருது அவருக்கு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்க எல்லாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் பேசலாமா? கோர சக்தி பாரசக்தி. திரைப்பட இயக்குனர் திரு டி ராஜேந்தர் மாதிரி ரைமிங்கா டயலாக் பேசுறாரு. நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ? உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. அது என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களாம். தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். நம்முடைய சிஎம் சார் நன்றி சொல்றதுக்காக திருச்சிக்கு போனாரு. பொதுவா ஒரு முதலமைச்சரானதுக்கு பிறகு நம்முடைய தலைவர் இந்த 5 வருஷத்துல எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த மாவட்டத்துக்கு புது திட்டங்களை போய் அறிவிப்பாங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சாரா? திருச்சிக்கு போனாரு, ஏதாவது திட்டத்தை அறிவிச்சாரா? ஒரு திட்டமும் கிடையாது. திருச்சி கிழக்குல இன்னும் 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுக்கான பிரச்சாரத்துக்காக போயிட்டு அவர் எப்ப வாயை திறந்தாலும் அவர் வாயிலிருந்து வர வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். திருச்சியில் அவர் பேசுற பேச்சை கேட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில அடிச்சுக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா தேர்ந்தெடுக்குமே இன்னைக்கு தலையில அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்றாரு, அதுல கோவம் வருது அவருக்கு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு, சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. மாநில உரிமைகளுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கிறீங்களா? ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறீங்களா? பின்ன வேற எதை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? எல்லாத்தையும் விடுங்க. தமிழ்நாடு முழுக்க போய் மக்களை சந்திச்சு உங்க கொள்கை என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இதைத்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் கவர்ச்சி அரசியல் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்க எல்லாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்திலே ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். 25 நாள் எவ்வளவு கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. குழந்தையிலிருந்து பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் பேசினா முதலமைச்சர்களுக்கு கோபம் வருது. என்ன தெரியுமா சொல்றாரு? 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு புலம்புறாரு. நீங்க பொய் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தீங்க. அப்பவே சொன்னோம் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு. அதை செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு 6 மாசம் டைம் அப்படின்னு எங்க தலைவர் சொன்னாரு. ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல,
மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. தூரசக்தி, ஓரசக்தி, பாரசக்தின்னு நம்முடைய திரைப்பட இயக்குனர் திரு டி ராஜேந்தர் மாதிரி ரைமிங்கா டயலாக் பேசுறாரு. திமுகவுக்கு வயசு 75, பவள விழா ஆண்டு தாண்டி போயிட்டு இருக்கிறோம். திமுக நாங்க பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாங்க பார்க்காத தோல்வியும் கிடையாது. எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் மீண்டு எந்திரிச்சு வருவோம். எங்க தலைவர் எங்களை அப்படிதான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. ஆனா எந்த காலத்திலையும் திமுக மக்களை விட்டு தூரமா நின்னதே கிடையாது. நம்ம புதுசா அந்த சூட் எல்லாம் போட்டு வரோம்ல, அத பத்தி கூட நிறைய பேரு, ஏன் நாமெல்லாம் கோட் சூட் எல்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட் எல்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? ரெண்டே கலர், நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லாத உங்களுக்கே நல்லா தெரியும். யாரு எதை பத்தி பேசினாலும் தன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அவரே அதை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுலயே இருக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் கோட்டு சூட்டு போடுறாருல, அதை நாம கிண்டல் பண்ணிட்டோமா? நாம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டு சூட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா. இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்பு வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாலும் நீங்க கோட்டு சூட்டு போடுறதுலாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. அதைத்தான்